Hi everyone, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் மண்சட்டி which means mud pot. இன்னைக்கு நம்ம சேனலில் செய்ய போகிறது ரொம்ப ஈஸி அண்ட் டேஸ்டியான ஒரு ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி. ஜஸ்ட் ஃபியூ இன்க்ரீடியன்ட்ஸ் அண்ட் ஒரு 5 minutes டைம் இருந்தால் போதும் இந்த டேஸ்டியான ஸ்நாக் நீங்கள் வீட்டில் செஞ்சிடலாம். இப்போ இந்த ஸ்நாக்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஆல்ரெடி நான் மிக்சிங் பவுல் வச்சுட்டேன். அதில் 1 கப் அளவுக்கு நம்ம மைதா ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே 1/4 கப் அளவுக்கு சுகர், அது கூடவே பிஞ்ச் ஆஃப் சால்ட், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு குக்கிங் சோடா. இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது மிக்ஸ் பண்ணுறதுக்குள்ளே நீங்கள் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கூட கிளிக் பண்ணுங்கள். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது கூட ஒரு 3/4 கப் அளவுக்கு நான் கர்ட் ஆட் பண்ணுறேன். அது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ், கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா திக் பேட்டர் ஆகிற அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், பேட்டர் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. இது வந்துட்டு இந்த அளவுக்கு திக்காக இருந்தால் போதும். இது இப்போ நம்ம சைடில் எடுத்து வச்சுட்டு எப்படி சுடுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், நான் எண்ணெய் வச்சுட்டேன். எண்ணெய் ஆல்ரெடி காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ண பேட்டர் வந்துட்டு இதில் போண்டா மாதிரி ஊற்றிக்கலாம். ஹீட் வந்துட்டு மீடியமில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா வெளியில் வந்துட்டு தீஞ்சிடும் அண்ட் உள்ளே வேகாது. இது ஆயிலில் போட்டதுக்கப்புறமா இது 1 நிமிஷம் அப்படியே வேக விட்டுருங்க. 1 நிமிஷம் வெந்ததுக்கப்புறமா நம்ம இதை ஃப்ளிப் பண்ணி போட்டுடலாம். பாருங்கள், இது ஆயிலில் போட்டு 1 minute ஆச்சு. நல்லா மேலே ஃப்ளோட் ஆகிட்டு இருக்குது. ஒரு சைடு நல்லா கோல்டன் ஆகிருக்கு. இது இன்னொரு சைடு ஃப்ளிப் பண்ணி இன்னொரு 1 minute வேக வச்சா ரெடி ஆகிடும். பாருங்கள், இது நல்லா குக் ஆகிடுச்சு. கோல்டன் கலர் ஆகிருக்கு. இப்போ நம்ம இது ஆயிலேருந்து எடுத்துடலாம். பாருங்கள், நம்ம சுட்டதெல்லாம் நல்லா ஆறிடுச்சு. நான் சாக்லேட் மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் நம்ம இதை நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், ரொம்ப ஈஸியான அண்ட் டேஸ்டியான ஈவினிங் ஸ்நாக் வந்துட்டு வீட்டில் ரெடி ஆகிடுச்சு. ஜஸ்ட் 5 minutesல. கண்டிப்பாக இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்றது காமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு ஒரு ரெசிபியோடு பார்க்கலாம். until then take care.